திரு சவுக்கு சங்கர் அவர்கள் மீடியா முன்னாடி ஒரு பகிரங்கமான தகவலை முன் வச்சிருக்காரு. தாவேகா ஆட்சி நீடிக்குமா நிலைக்குமான ஒரு செய்தியாளர் கேட்ட கேள்விக்கு இந்த ஆட்சி தொடராது அப்படின்ற ஒரு அதிர்ச்சியான தகவலை முன் வச்சிருக்காரு. அதை பத்தி தான் இந்த வீடியோல பார்க்க போறோம். நெட்வைஸ் நேயர்களுக்கு வணக்கம், நான் உங்க ஸ்ருதி, இது நெட்வைஸ் ஒரிஜினல்ஸ். இந்த வீடியோல நம்ம பார்க்க போறது என்ன அப்படின்னா, தாவேகாவுடைய இந்த ஆட்சி நிலைக்குமா நீடிக்குமா அப்படின்னு. அதுக்கு திரு சவுக்கு சங்கர் அவர்கள் என்ன பதிலளிச்சிருக்காரு அப்படின்னா, அதுக்கு வாய்ப்பே கிடையாது, இந்த ஆட்சி தாவேகாவுடைய ஆட்சி தொடராது அப்படின்னு பதிலளிச்சிருக்காரு. ஏன் அப்படின்னு கேள்வி கேட்டதுக்கும், இந்த ஆட்சியை திமுக இருக்குது, அதிமுக இருக்குது, பாமக இருக்குது, ஏன் விடுதலை சிறுத்தைகளுக்கு இருக்குது, அது மட்டும் இல்லாம சில கம்யூனிஸ்ட் கட்சிகள் கூட இருக்குது. இந்த நிலையில இவங்க ஆட்சியை தொடர்றது ரொம்பவே கஷ்டம், இந்த ஆட்சி இயற்கைக்கு விரோதமான ஒரு ஆட்சி அப்படின்னு திரு சவுக்கு சங்கர் அவர்கள் முன் வச்சிருக்காரு. அதையும் தாண்டி இந்த ஆட்சி அவங்க தொடர்ந்தாங்க அப்படின்னா 24 மணி நேரமும் கண் விழிச்சுட்டு தான் இருக்கணும் அப்படின்ற ஒரு தகவலையுமே முன் வச்சிருக்காரு. அதுக்கப்புறம் இன்னும் ஒரு சுவாரஸ்யமான தகவலையுமே முன் வச்சிருக்காரு. அது என்ன அப்படின்னா, தாவேகாவினுடைய எம்எல்ஏக்களை திமுகவும் அதிமுகவும் வாங்குறதுல போட்டி போட்டுட்டு இருக்காங்க அப்படின்ற ஒரு தகவலையுமே முன் வச்சிருக்காரு. இதை தொடர்ந்து அந்த ஆங்கர் கேட்ட கேள்வி என்ன அப்படின்னா, அப்படிலாம் இல்லையே, தாவேகா தான் திமுக அதிமுக எம்எல்ஏக்களை வாங்குறதுக்கு போட்டி போட்டுட்டு இருக்காங்க அப்படின்ற மாதிரி தகவலும் வெளிவந்திருக்கே, அதுதானே சோஃபா மாடல் ஆட்சின்னு விமர்சிக்கிறாங்க அப்படின்னு சொல்லியிருக்காரு. அதுக்கு சவுக்கு சங்கர் அவர்கள் என்ன பதிலளிச்சிருக்காரு அப்படின்னா, ஏன் தமிழ்நாட்டுல 2 சோஃபா இருக்கக்கூடாதா அப்படின்னு ஒரு நகைச்சுவையான முறையில பதிலளிச்சிருக்காரு. அதை தொடர்ந்து திரு சவுக்கு சங்கர் அவர்கள் இன்னொரு விஷயத்தையுமே குறிப்பிட்டிருக்காரு. அது என்ன அப்படின்னா, தாவேகாவினுடைய கொள்கை பிடிப்பு சிங்கங்கள், ஏன் அந்த சிங்கங்கள் மற்ற கட்சிகளுக்கு விலை போக கூடாதா அப்படின்ற ஒரு கேள்வியுமே முன் வச்சிருக்காரு. இதுக்கு அந்த ஆங்கர் என்ன கேள்வி எழுப்பியிருக்காரு அப்படின்னா, அது எப்படி போவாங்க, ஏன்னா மற்ற கட்சிகள்ல இருந்து வேணா தாவேகாவுக்கு தாவறதுக்கு வாய்ப்பு இருக்கு. ஏன் அப்படின்னா, அடுத்த இடைத்தேர்தல் வந்தா கூட விசில் விஜய்ன்ற 2 பேரை வச்சு சீட்டு வாங்கி எம்எல்ஏ ஆகுறதுக்கு வாய்ப்பு இருக்கு. ஆனா தாவேகாவில இருந்து தாவி திமுகவுக்கு அதிமுகவுக்கு போனா என்ன பெனிஃபிட் இருக்கு அவங்களுக்கு அப்படின்னு ஒரு கேள்வி எழுப்பியிருக்காரு. அதுக்கு திரு சவுக்கு சங்கர் அவர்கள் என்ன பதிலளிச்சிருக்காரு அப்படின்னா, ஏன் எம்எல்ஏவே அவங்க என்ன பண்ண போறாங்க, ஒரு 25 கோடி கொடுத்தா ஊட்டிலேயோ கொடைக்கானலையோ ஒரு பங்களா வாங்கி செட்டில் ஆயிட மாட்டாங்களா, வெறும் எம்எல்ஏ சீட்டை வச்சுட்டு அவங்க என்ன பண்ண போறாங்க, அப்படி யோசிச்சிருந்தா படிக்காத பட்டத்தெல்லாம் போட்டு நாமினேஷன் தாக்கல் பண்ணிருப்பாங்களா அப்படின்ற ஒரு கேள்வியுமே முன் வச்சிருக்காரு. இதை தொடர்ந்து ஆங்கர் இன்னொரு கேள்வியும் எழுப்புறாரு. அது என்ன அப்படின்னா, இது ஒரு மிகப்பெரிய சேலஞ்சா திரு விஜய் அவர்களுக்கு இருக்க போகுது, சிஎம் எப்படி இதை சமாளிக்க போறாரு அப்படின்னு கேள்வி எழுப்புறாரு. இதுக்கு திரு சவுக்கு சங்கர் அவர்கள் என்ன பதிலளிச்சிருக்காரு அப்படின்னா, இந்த சேலஞ்சை உங்களோட சேனலோட இந்த ஷோ மூலியமா அவருக்கு இருக்கக்கூடிய சேலஞ்சை நான் அவருக்கு சுட்டி காட்டுறேன், இதை எப்படி சமாளிக்க போறாரு அப்படின்றது அவரோட தனிப்பட்ட விஷயம், நீங்க கேட்ட கேள்விக்கு தான் நான் பதில் அளிச்சிருக்கேன், இவ்வளவு நல்ல விஷயங்கள் பண்ணிட்டு இருக்காரு, இந்த ஆட்சி நிலைக்குமா நீடிக்குமான்னு கேட்டீங்க, நான் நிலைக்காதுன்னு நான் என்னோட பதிலை சொல்லிட்டேன் அப்படின்ற வகையில தன்னோட பதிலையுமே ஓப்பன் டாக்கா அந்த சேனலோட ஷோல சொல்லியிருக்காரு திரு சவுக்கு சங்கர் அவர்கள். இப்போ நீங்க சொல்லுங்க, இதை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க, திரு விஜய் அவர்கள் தலைமையிலான தாவேகா ஆட்சி நீடிக்குமா நிலைக்குமா, அப்படி நிலைக்காது அப்படின்னா எதனால அப்படின்ற ரீசனையுமே கமெண்ட்ல சொல்லிட்டு போங்க. இது போல அரசியல் ரீதியான வீடியோக்களை தொடர்ந்து பார்க்க நெட்வைஸ் ஒரிஜினல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நன்றி.